2025ஆம் ஆண்டில் உலக நிகழ்வுகளில் மிகப்பெரிய அளவில் கவனம் ஈர்த்தது என்றால் அது காசா மக்கள் எதிர்கொண்ட சோகம்தான். அதனை சற்றே திரும்பி பார்க்கலாம். பறிபோன 71,000 உயிர்கள், படுகாயமடைந்த 1,70,000 நபர்கள், தரைமட்டமான பல்லாயிரக்கணக்கான வீடுகள். கல் நெஞ்சையும் கரைய வைக்கும் காசாவின் புள்ளி விவரங்கள்தான் இவை. எப்போது தலைக்கு மேலே குண்டு விழும் என அனுதினமும் அஞ்சி வாழ வேண்டிய நிலை. இதற்கிடையே உணவுப் பொருட்களுக்கான கதவை அடைத்தது இஸ்ரேல். உயிர் பயத்துடன் பசி கொடுமையும் சேர்ந்து கொண்டது. தட்டேந்தி உணவுக்காக அலைந்து திரிந்தார்கள் பாலஸ்தீன மக்கள். எங்கோ உணவு கிடைக்கிறது என தகவல் கிடைத்து அங்கு சென்றால் அங்கும் குறிவைத்து குண்டு வீசி தாக்குதல் நடந்த கொடூரமும் நிகழ்ந்தது. குண்டில் சிக்கி இறந்த குழந்தைகள் தவிர பசிக்கொடுமையால் இறந்த குழந்தைகளும் ஏராளம். குழந்தையின் சடலத்தை கையில் ஏந்தி தாய்மார்கள் கதறிய அவலம் தினம் தினம் நடந்தேறியது. வீடுகளை விட்டு அகதிகளைப் போல பெட்டி படுக்கைகளோடு உயிருக்கு அஞ்சி ஓடும் கொடுமையும் நடந்தது. இந்த சோகத்திற்கு முடிவு கட்ட வலியுறுத்தி உலகின் மூலை முடுக்கெங்கும் போராட்டங்கள் நடந்தன. இஸ்ரேல் மக்களும் அரசுக்கு எதிராக போராடினர் என்பது உலகில் மனிதம் மறித்துவிடவில்லை என்பதை உணர்த்தியது. இந்த சூழலில்தான் போர் ஓய்ந்து உள்ளது. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் முன்னிலையில் ஒப்பந்தமும் எகிப்தில் கையெழுத்தானது. மக்கள் நிம்மதி பெருமூச்சு விடத் தொடங்கியுள்ளனர். ஹமாஸ், இஸ்ரேல் இருதரப்பும் பிணை கைதிகளை விடுவித்தன. பிரிந்த உறவுகளை கண்ட குடும்பத்தினர் ஆனந்த கண்ணீர் விட்டனர். ஆண்டின் தொடக்கத்தில் இருந்த இறுக்கம் இறுதியில் குறைந்திருந்தது என்பது பேராறுதல். 2026ஆம் ஆண்டு தங்கள் கண்ணீருக்கு நிரந்தர விடை தருமா? ஏக்கத்துடன் காத்துள்ளனர் காசா மக்கள்.